நீ முதல்ல முதல்ல உன்னை ஏமாத்துறது யார் பாரு? உன்னை ஏமாத்துற, உன்னை அவமதிக்கிற, உன்னை அசிங்கப்படுத்தி வச்சுக்கிற. எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. யாரையும் அசிங்கப்படுத்தி வைக்கல நீ. யார் அசிங்கப்படுத்திக்கிற? இந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் உன்னாலும் தெரியாது உனக்கு. நீ நினச்சா இந்த இடத்த சம்பாதிச்சா கிடையாது. எல்லாமே வெளியே இருக்குதுன்றேன் நான். நீ சரியாகவும் உண்மையாகவும் உன்னை கண்டுபிடிச்சிப்பாரு. இந்த உலகம் உனக்கு உதவ காத்துன்னுக்குது. கடவுள் அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா மனுஷங்களை உருவாக்குவார். உதவி செய்கிறவங்கெல்லாம் ட்ரெயின் டிரைவர் ஒருத்தர் உருவாக்கிட்டாரு, பாட்டி அதவனை ஒருத்தர் உருவாக்கிட்டாரு. இவங்கெல்லாம் நமக்கு பக்கா வேலைக்காரனுங்க, பக்கா வேலைக்காரங்க. ஒன் ஆஃப் த வேலைக்காரன் நானும் கூட. உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆய்கழுவ வந்துக்கிறேன். இங்கே கக்கா போய் சரியாக கழுவ மாட்டேன்றீங்க. நான் எதுக்கு வந்துக்கிறேன்? உங்கள் மலத்தை கழுவ வந்துக்கிறேன். நீங்கள் கூச்சப்படுறீங்க. நான் என்ன பண்ணுறது? காட்டினா தான் நான் என்ன பண்ண முடியும்? கழுவ முடியும். புரியுதா? மலம் கழுவ வந்தவனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைக்கு தான் என்ன? திரும்ப பின்னாடி போய்ட்டு என் கையை கழுவிக்க முடியும். பிரச்சனை என்கிட்ட இல்லை. நான் என்ன சந்தர்ப்பம் கொடுன்னு கேட்குறேன். கொஞ்சம் சூத்தை காட்டு கழுவி விட்றேன்றேன். நீ வெக்கப்பட்டு சூத்தை காட்ட மாட்டேன்னா என்ன தப்பு? பிரச்சனை உங்ககிட்டயா என்கிட்டயா? யோசித்து பாரு. உன் தன்மையை உன்னால் கொண்டாட முடியாத அளவுக்கு யார் உன்னை அசிங்கமாக்குனான்னா, நீ என்னவோ படிச்சுட்ட பாரு, என்னவோ தெரிஞ்சிச்சு பாரு, சமூகத்தில் ஏதோ அங்கீகாரம் வாங்கிட்ட பாரு, உன்னை யாரும் மதிச்சிட்டாங்க பாரு 4 பேர். அதுக்காக வர போராடின பாரு. அந்த போராட்டி வெற்றி பெற்றுட்டு திமிரில் அவரை சுற்றுற பாரு. அது ஒரு சந்தர்ப்பம்னு உனக்கு தெரியவே இல்லை பாரு. உனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த வெற்றியெல்லாம் வெற்றி இல்லை.